சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை தொடர்ந்து தலைவர் 173 படத்திற்கான கதை தேர்வுலையும் ஈடுபட்டிருக்காரு. ஆரம்பத்தில் அஸ்வந்த் மாரிமுத்து, மேலும் சிபி சக்கரவர்த்தி என சொல்லப்பட்டு வந்தாலும் இன்னும் யார் இயக்குனர் என முடிவாகலை. அதை தொடர்ந்து இப்போ நமக்கு ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து தான். தவேகா தலைவர் விஜய் ஆட்சி அமைத்ததை தொடர்ந்து ஸ்டாலின், சீமான் போன்ற முக்கியமான ஆட்களை சென்று சந்தித்திருந்தார். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சென்று சந்திக்கவில்லை என்கின்ற சர்ச்சை தற்போது இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் ரஜினிக்கும் விஜய்க்கும் எந்த சண்டையும் கிடையாது, அப்படி ஒன்றும் இல்லை என சொல்லப்படுகிறது. மேலும் தற்போது முழு வீச்சில் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக இருக்கார். இப்படி இருக்க கடைசி படமான கூலி படம் எதிர்பார்த்த வெற்றியை அவருக்கு கொடுக்கல. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 1 படத்தோட வெற்றி கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு பெரும் விமர்சன ரீதியாக சூப்பரான படம் என பேர் வாங்கியது. அதை தொடர்ந்து மீண்டும் நெல்சனோட இயக்கத்தில் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, வசந்த் ரவி, மிர்னால் மற்றும் விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுடு, ஃபகத் ஃபாசில், ஷாருக் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்களாம். இப்போ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது படத்தை ஆகஸ்ட் மாதம் வெளியேறலாம் என பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கு. இப்படி இருக்க சூழலில் தான் முந்தநேற்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய பிரம்மாண்ட வீடு மாதிரி செட்டு போட்டிருந்தாங்களாம். அதில் எலக்ட்ரிஷியனாக பணிபுரிந்த 28 வயசு இளைஞர் ஒருத்தர் ஷாக் அடித்து இறந்து போயிட்டார். இதனால் படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. கூடவே இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ஜூன் மாதம் வெளியிட பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த பாட்டில் தமன்னா இருக்காங்களான்னு கேட்டால் அதுவுமே சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஆனால் நேரா ஃபர்தோக்கி தான் இந்த பாடலுக்கு நடனம் ஆடி இருக்கிறாங்க என அரசல் புரசலாக நியூஸ் வந்து கொண்டிருக்கு. எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் ஒரு வில்லன் ரோலாக ப்ளே பண்ணுறதா சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியும் இந்த படத்தில் இறக்கியிருக்காரு நெல்சன். படம் பிரமாதமாக வந்திருக்கு என யோகி பாபுவுமே கூறியிருந்தார். ஆனாலும் ஒரு சின்ன கலக்கம் இருக்க தான் செய்யுது. ஒட்டுமொத்த ஸ்டார் காஸ்டியும் உள்ளே இறக்கினா அவங்களுக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து தான் வருது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் என ரஜினியே கூறியிருக்கிறார். நெல்சன் எந்த அப்டேட்டையுமே இப்போ வரைக்கும் கொடுக்காம தான் இருக்கார். தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜூன் மாதம் வெளியாகிறதுனால இப்போத்திலிருந்தே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.